ஓம் நமச்சிவாய போற்று. ஜெய் சாய்ராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய் தர்ஷன் டூர்ஸ் கேபிஎம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பது நித்யானந்தன் குப்புராஜ். வணக்கம் அன்பு உறவுகளே. காசி யாத்திரை, காசியோடு சேர்த்து நிறைய கோவில்கள் பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு யாத்திரை. மார்ச் மாதத்தில் ஒரு ஆன்மீக யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. இந்த யாத்திரையில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான கட்டணத்தை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய வீடியோக்களில் நீங்கள் கட்டணத்தை கடைசி டைமில் சொல்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடியே கட்டணத்தை சொல்லிடுறேன். 21,999 ரூபா. இது 3 ஷேரிங் ரூம் வசதிக்கு. இதுவே நீங்கள் டபுள் ஷேரிங் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக நபர் ஒருவருக்கு 2,000 ரூபா செலுத்தணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா போக வர மொத்தம் 3 ரயில்கள். இந்த 3 ரயில்களுமே 3 ஏசி அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒருவேளை இன்னும் அப்பர் கிளாஸ் வேணும், நான் 2 ஏசியில் வர்றேன் அப்படின்னாக்கா அந்த 2 ஏசிக்கு இந்த 3 ரயில்கள்லேயும் என்ன கட்டணம் கூடுதலாக ஆகுதோ அதை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அல்லது உங்கள்கிட்ட ஏதேனும் ரயில்வே பாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே டிக்கெட்டுகள் எடுத்துக்கணும் ரயில்வே ஸ்டேஷனில் போய். அப்போ நாங்கள் அடிப்படையாக ரயில்வே கட்டணம் என்ன குறிப்பிட்டிருக்கோமோ அந்த ரயில்வே கட்டணங்கள் நம்ம அதிலேருந்து கழிச்சிக்குவோம். அதே போல் ஒருவேளை இவ்வளோ தொகை நம்ம கொடுத்து வர கஷ்டமாக இருக்குதுங்க, ஆனால் இந்த கோயிலெலாம் நான் பார்க்கணுங்க, நான் செகண்ட் ஸ்லீப்பர்லேயே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்பாடு பண்ணுற ரயிலில் செகண்ட் ஸ்லீப்பர் இருந்ததுனாக்கா செகண்ட் ஸ்லீப்பரில் டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்குரிய கட்டணம், அதாவது நம்ம ஏசிக்குன்னு ஒரு கட்டணம் கணக்கீடு பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ அது போக ஸ்லீப்பருக்கு என்ன கட்டணமோ அதை மட்டும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ ஏசிக்குரிய கட்டணங்கள் தள்ளுபடி ஆகும்போது உங்களுக்கு இதுக்கான கட்டணங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா போக வர 3 ரயிலும் 3 ஏசி. மொத்தம் இந்த பயணத்தில் 3 ரயில்களில் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 ரயில்கள்லேயும் 3 ஏசி வசதி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படுது. அது தவிர அங்கே போய் சேர்ந்த பிறகு தங்கும் இடங்களில் 3 நபர்களுக்கு ஒரு அறை வழங்கப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை 3 நபர்களோடு நம்ம தங்கலைங்க, 2 ஷேரிங் கொடுத்துருங்க, நாங்கள் கப்பலாக வந்திருக்கிறோம், 3வது நபரோடு தங்குறதுக்கு எங்களுக்கு சங்கோஜமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நபர் ஒருவருக்கு 2,000 ரூபா கூடுதலாக செலுத்தினீங்கன்னா இங்கே இந்த யாத்திரையில் எங்கெங்கெல்லாம் நம்ம தங்குறோமோ அறைகள் உங்களுக்கு வழங்கப்படுதோ அங்கே எல்லாமே 2 பேருக்கு ஒரு அறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அதுபோக அங்கே யாத்திரை நாட்களில் தினசரி 3 வேளை தமிழக சைவ உணவு சுட சுட செஞ்சு உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 3 வேளைகளும் உங்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்படும். அங்கே உள்ளூரில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறதுக்கு 2+2 அப்படின்னு அமைக்கப்பட்ட ஏசி பஸ்ஸு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணப்படும். சரிங்க. இதில் அது போக வேறு என்ன எங்களுக்கு செலவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில் பயணத்தின் போது போக வர ரயில் பயணத்தின் போது உணவு உங்கள் செலவு, உள்ளூரில் நுழைவு கட்டணங்கள், ஆட்டோ ஜீப் கட்டணம், இது பூஜை செலவு, திதி இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்ததுன்னா அது உங்களுடைய செலவு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த யாத்திரைக்கான கட்டணம் 21,999 3 ஏசி ட்ரெயினில் ட்ரிபிள் ஷேரிங் பேசிக்கில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ இந்த யாத்திரையில் என்னென்ன பார்க்க போகிறோம்? காசி. இந்த யாத்திரையில் காசியில் 2 நாள் நம்ம இருக்க போகிறோம். அந்த 2 நாட்களில் காசியில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள், அதாவது காசி விசாலாட்சி, விஸ்வநாதர், அன்னபூரணி, காலபைரவர் இதெல்லாம் பார்க்குறோம். கங்கா ஆரத்தி பார்க்குறோம். படகு சவாரி பண்ணுறோம். அதுபோக சோழி மாதா, துர்கா மாதா, துளசி மானஸ், 108 சிவலிங்கம், சங்கட் மோர்ச்சன் அனுமான், காசி கடைவீதி இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் என்ன பார்க்குறோம்? கயாவில் விஷ்ணு பாதம் கோவில் பார்க்குறோம். புத்த கயாவில் இருக்கக்கூடிய புத்தர் ஞானம் பெற்ற கோவில் மற்றும் இதர கோவில்கள் பார்க்குறோம். அப்புறமேட்டு அயோத்தியில் ராமர் கோவில், முக்கியமானது அயோத்தி ராமர் கோயில். இந்த ராமர் கோயில் தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராம நவமிக்கு ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி தான் நம்ம போய் பார்க்குறோம். இது ராமநவமி அன்னைக்கு இருக்கலாமான்னு கூட யோசனை பண்ணோம். யாத்திரையில் நம்ம அந்த அன்னைக்கு அயோத்தியில் இருக்கலாமான்னு. ஆனால் வேண்டாம், ஏன்னா போன வருஷமே ஏகப்பட்ட கூட்டம், கோடிக்கணக்கான கூட்டம், தரிசனம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட நேரம் ஆச்சு. நிறைய கூட்ட நெரிசல் காரணமாக அசம்பாவிதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு இது இருந்ததுன்னு அங்கே உள்ளூர் கைடெல்லாம் சொன்னதுனால வேண்டாம், நம்ம அதுக்கு பதிலாக ராமநவமிக்கு ஒரு 2-3 நாட்கள் முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்.
இருந்தாலும் நல்ல அந்த அலங்கார தோரணைகள்லாம் செஞ்சிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் ராமநவமிக்கு ஒரு 2-3 நாட்கள் முன்னாடியே நம்ம அயோத்தியை கடந்து வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இது செஞ்சுருக்கிறோம். அயோத்தி ராமர் கோவில், அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில், அனுமன் கர்கி அப்படின்னு சொல்லக்கூடியது, அது போக சரையு நதியை தரிசனம் பண்ணலாம். வாய்ப்பு இருந்தது அப்படின்னாக்கா சரையு நதியில் குளிக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு சிலர் வந்து சரையு நதியில் குளிக்க போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காசிலேயே வந்து நம்ம சோப்புக்கு பழம் போட்டு குளிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனாலையும், அடுத்தது திரிவேணி சங்கமம் இதுலேயும் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே நம்ம அறைகளில் நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுக்குவோங்கிறதுனால சரையு நதி போயிட்டு தீர்த்தம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். அந்த சரையு நதி தவிர வேறு சில கோவில்கள் எதுவும் அக்கம் பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து அயோத்தியிலேருந்து நைமிஷரண்யம் போகிறோம். நைமிஷரண்யத்தில் அங்கே தீர்த்த குண்டம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சக்கர தீர்த்தம்னு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நைமிஷரண்ய கோயிலெலாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது சித்திரக்கூட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சித்திரக்கூட் ராமர் வனவாசம் போகும்போது முதல்ல போய் தங்கின ஒரு ஊர். அந்த சித்திரக்கூட்டில் போய் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்துட்டு பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு கூட இந்த வருஷம் தை மாதத்தில் நடந்த மகா கும்பமேளா, அதனால் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த திரிவேணி சங்கமம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இதர இடங்கள்லாம் பார்த்துட்டு அதற்கு அடுத்தது ஆக்ரா போகிறோம். ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்த்துட்டு மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்மபூமி இதை பார்த்துட்டு அங்கேருந்து டெல்லி போகிறோம். டெல்லி போய் இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் டெல்லியில் பிர்லா மந்திர், குதுப்மினார், இந்திரா காந்தி நினைவிடம், காந்தி நினைவிடம், இந்தியா கேட் மற்றும் பிற இடங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போயே சொல்லிடுறேன், அங்கே விவிஐபிகள் உடைய பயணங்கள் வந்து எப்போ வேணாலும் இருக்கும். அதன் காரணமாக போக்குவரத்துகள் எப்போ வேணால் எப்படி வேணால் திருப்பி விடுவாங்க. அதனால் அந்த அன்னைக்கு டெல்லியினுடைய சூழ்நிலை என்னவோ அதற்கு தகுந்த மாதிரியான இடங்கள் நம்ம பார்ப்போம். நம்ம தோராயமாக தான் இப்போ கொடுத்துருக்குறோம் பட்டியல். இதை முடிச்சுட்டு சென்னைக்கு நம்ம ரயில் ஏறுறோம். 13வது நாள் காலையில் சென்னை வந்து இந்த பயணத்தின் இனிய நினைவுகளோடு அவங்க ஊர் திரும்புகிறோம். இந்த யாத்திரையில் முழுக்க ரொம்ப, அதாவது நம்ம இதுக்கு முன்னே நிறைய யாத்திரைகள் வந்து ஹால் வசதி, ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின், இந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட் யாத்திரைகளை ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்மளுடைய கொள்கையும் அதுதான், சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து போகணுன்னு. இருந்தாலும் நிறைய ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான யாத்திரையை கொடுங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் நீங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய, ஏன்னா இந்த மாதிரி நைமிஷரண்யம், சித்திரக்கூடலாம் அபூர்வமாக தான் நம்ம வந்து போடுவோம். நிறைய பயண ஏற்பாட்டாளர்களும் இந்த மாதிரியான இதை வந்து அதிகமாக கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதனால் நம்ம சாய் தர்ஷன் டூர் சார்பில் இந்த தடவை இது போல் நிறைய கோவில்களையும் அதே போல் நிறைவான வசதிகளோடையும் உங்களுக்கு இந்த யாத்திரையை கொடுக்குறோம். அதனால் எவ்வளோ விரைவாக இந்த யாத்திரையில் கலந்துக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் பதிவு பண்ணி முன்பணம் செலுத்துங்க. இந்த யாத்திரைக்கான முன்பதிவு இன்று முதல் துவங்குது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக. ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். அனைவரும் அனைத்து வளங்களும் அனைத்து செல்வங்களும் சகல ஆரோக்கியங்களும் பெற்று வளமுடன் வாழ வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு, எல்லா குருநாதர்களும் எல்லா மக்களுக்கும் அனைத்து வித நன்மைகளையும் வழங்க, அனைத்து இறை சக்திகளும் நமக்கு துணையாய் இருக்க எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நித்யானந்தன் குப்புராஜ், சாய் தர்ஷன் டூர்ஸ், KPM. ஓம்.